ஹலோ ஆல். ஸோ ஒரு நியூ டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்ரிவேஷன்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் டேர்ம்ஸ் எம்எஃப். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஷார்ட்டாக எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஸோ இட் இஸ் அ காமன் பிளேஸ். ஸோ அது மணி கலெக்டட் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். நம்மகிட்டேருந்து மணியை கலெக்ட் பண்ணி, ஸோ வி ஆர் ஆல்சோ இன்வெஸ்டர்ஸ். மணியை கலெக்ட் பண்ணி, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ஸோ அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை நமக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ அதில் ஏஎம்சி. நெக்ஸ்ட்டு ஏஎம்சி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஒரு கம்பெனி, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற கம்பெனிக்கு பேர் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒரு ஏஎம்சி ஹேவ் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஏஎம்சியில் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் கேட்டகரி. என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இக்யூட்டினா மேஜராக ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு டெப்ட்னா ஸோ பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ். ஸோ இதெல்லாமே டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்ரிட்னா மிக்ஸ்ட் ஆஃப் இக்யூட்டி அண்ட் டெப்ட். ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்ணி இதை பேஸ் பண்ணி இந்த காம்பினேஷனில் ஒரு ஏஎம்சி மல்டிபிள் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ ஏஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஏஎம்சி டோட்டல் அசெட், அவங்ககிட்ட எவ்வளோ அசெட் இருக்குது அப்படின்றத ஏவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபண்டில் எவ்வளோ ஏஎம் இருக்குது. ஸோ ஏவிஎம் அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்கீம்லையோ இல்லை ஒரு கம்பெனியோ எவ்வளோ அசெட்டை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது ஏவிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ஏவி. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து யூனிட் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு லிட்டர், நம்ம ஒரு கேஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இது ஒரு என்ஏவி. ஸோ ஒரு என்ஏவிக்கு, ஸோ ஒரு ஸ்கீமில் ஒரு என்ஏவிக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். 50 ருபீஸ், 40 ருபீஸ் அப்படின்னு. நம்ம எவ்வளோ 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 என்ஏவி வாங்கிக்கலாம். ஸோ 1000 ருபீஸ்க்கு 50 ருபீஸ்னா, ஸோ இந்த மாதிரி 20, ஸோ 20 யூனிட்ஸ், 20 என்ஏவி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ஏவி அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஇஆர், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு, ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா, ஸோ அந்த அசெட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க எடுத்து அவங்க ப்ராஃபிட் பண்ணதுக்கு, அவங்க ப்ராஃபிட் பண்ணி நம்மளுக்கு தரதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. கேஒய்சி. ஸோ இது காமன் டேர்ம், நோ யுவர் கஸ்டமர். ஸோ நம்மளோட பிஓஏனா லைக் ப்ரூஃப் ஆஃப் பிஓஐ. பிஓஐனா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் பிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கேஒய்சி ப்ராசஸ். ஓகே, நம்மளோட கேஒய்சி ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் காமன் டேர்ம்ஸ் கேஒய்சியில் வந்து பிஓஐன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. பிஓஏ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ அடுத்து பேன், பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். தட் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அது. ஓகே. ஸோ பேன் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே காமன் மியூச்சுவல் ஃபண்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ